வணக்கம் மக்களே. நான் அந்த மனப்பழக்கம் பயிற்சி பற்றிய நோக்கமும் வழிமுறையும் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பெற்றோர்களுக்காக. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதோட நோக்கம் அரசு மாணவர்களை தனியார் பள்ளி மாணவர்கள் மாதிரி கல்வியில் திறம்படைத்த மாணவர்களாக மாற்றணுன்றதான் நம்மளோட நோக்கம்னு சொல்லியிருந்தேன். அந்த வழிமுறையும் ஒரு கிளிம்ஸா கொடுத்துருந்தேன். நான் அந்த வழிமுறையில நிறைய விஷயங்கள் என்னால சொல்ல முடியல, ஏன்னா அதுவே 10 நிமிஷம் ஆகிப்போச்சு அந்த வீடியோ. ஸோ அதனால அந்த வழிமுறைகளோட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம எப்பவுமே அந்த பயிற்சி படத்துல 3 நாள் நடக்க போகுது, 2 மணி நேரம் ஒவ்வொரு நாளும். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜூம் வலைதளம்லாம் நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா அந்த முதல் நாள் பயிற்சி நம்ம என்ன கொடுக்க போறோம்னா கரண்ட் ஸ்டேட்டஸ். உங்க குழந்தையோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல உங்க குழந்தை இதுதான், இவ்வளவுதான் அப்படின்றத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்க என்னைக்குமே இந்த தேவையில்லாத கோபங்கள் வரக்கூடாது, கம்பேரிசன் வரக்கூடாது. உங்க தட்டுல இருக்கிற சாப்பாடு தான் உங்களுக்கு சாப்பிட முடியும், அடுத்தவங்க தட்டுல இருக்கிற சாப்பாடு உங்களுக்கு கிடைக்காது. அதை நீங்க முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்க குழந்தையோட கரண்ட் ஸ்டேட்டஸ் தெரியும். அது என்ன வேணா கூட இருக்கலாம், 35 மார்க் இருக்கலாம், இல்ல ஃபெயிலா கூட இருக்கலாம். அதுதான் உங்க குழந்தையோட கரண்ட் ஸ்டேட்டஸ். நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரு வருஷத்துல நம்ம எல்லாத்தையும் தலைகீழ மாற்றோம். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வரணும். ஸோ இந்த தடுமாற்றங்கள் இருக்கு. குழந்தைங்க தடுமாறுறாங்க, அவங்க மார்க் ரொம்ப கம்மியா வருது, அவங்களால ஒரு ஸ்டேஜுக்கு மேல, அதாவது 40 மேல 50 மார்க் மேல அவங்களால மேல போக முடியல, தடுமாற்றம் இருக்கு அப்படின்னு. தடுமாற்றங்கள் நிறைய இருக்கு. நான் ஒரு 3 தடுமாற்றங்களை பற்றி மட்டும் நான் பேசுறேன். அதை நம்ம ஒவ்வொருனா தீர்வு காணணும். ஸோ ஒரு குழந்தைக்கு தடுமாற்றம் இருக்கு. என்ன முதல் தடுமாற்றம் கேட்டா, நடத்துற பாடம் புரியல, டீச்சர் நடத்துற பாடம் புரியல. இப்போ நம்ம நிறைய குழந்தைங்களோட பாத்தீங்கன்னா 9th 10th 11th 12th தான் பெருசா நம்ம ஒரு பயம் வரும். அந்த குழந்தை இது பண்ணுவோம். ஏன்னா 8வது இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுல ஆல் பாஸ். ஸோ அந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 9வதுல இப்ப உங்க குழந்தை 9வது படிக்கிறாங்க. ஸோ அந்த 9வது படிக்கிற குழந்தை இப்ப இருக்கு. ஏன்னா 9வது அவங்க நார்மலாவே கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட இப்ப அதை கொண்டு வந்துட்டாங்க. 10வதுல அவன் ஃபெயில் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டு 9லயே ஃபில்டர் பண்ணிட்டு திருப்பி 9வது படிக்க வைப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ தடுமாற்றம், அந்த குழந்தைக்கு என்ன தடுமாற்றம்? முதல் தடுமாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆசிரியர் நடத்தக்கூடிய பாடம் புரியல. சிம்பிளுங்க, இது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நம்ம அந்த 9வது பாடத்துடைய பேசிக்ஸ் எங்க இருக்குன்னா 6, 7, 8ல இருக்கு. உங்க குழந்தைகிட்ட 6வது இருக்கு, ஒன்னு எடுத்து கொடுங்க, படிக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த குழந்தைக்கு ரொம்ப நல்லா புரியும். 8வதுல 9வது தடுமாற்ற குழந்தை, அதே குழந்தை 6வது புக்கு நல்லா வாசிக்கும். நல்ல ஒரு முழுமையான ஒரு வாசிப்பு, 2 தடவை வாசிக்கிறது அந்த குழந்தை. அந்த பாடத்தை முழுசா வாசிக்கணும். எல்லா புத்தகத்தையும் வாங்கி கொடுத்துறாதீங்க, தயவு செய்து சொல்றேன். அவங்க எந்த பாடத்துல அவங்களுடைய தடுமாற்றம் இருக்குன்னு நம்புறாங்களோ, முதல் தடுமாற்றம், அந்த பாடத்தை ஒரே ஒரு புக்கை வாங்கி கொடுத்து அதை படிக்க சொல்லுது. 1 மாசம் நல்லா படிக்கும். தயவு செய்து சொல்றேன். இப்போ மிட்டம் முடிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் மிட்டம், அடுத்து காலாண்டு. நீங்க காலாண்டுல அதை கவனப்படுத்த முடியாது. இந்த புத்தகத்தை அவன் படிச்சு முடிக்கட்டும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் மிட்டம்ல அவனோட மார்க்க பாருங்க. நிச்சயமா சொல்ற ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கு. குழந்தைக்கு ஒரு பெரிய அந்த உடைஞ்சிரும். அந்த தடுமாற்றம் அவனுக்கு உடைஞ்சிரும். அவ்வளவுதான். அந்த 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 பேக் டு பேசிக்ஸ் நாங்க இதை சொல்லுவோம். பேசிக் எஜுகேஷன் படிக்கணும். தயவு செய்து இன்னொரு முக்கியமான விஷயம், பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு, ஆசிரியர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு, கைடு வச்சு படிக்கவே படிக்காதீங்க. பேசிக் எஜுகேஷன் ஒபிஷியலே கிடையாது. பாடம் தான் படிக்கணும், டெக்ஸ்ட் புக்ல தான் படிக்கணும். தயவு செய்து இந்த ஒரு விஷயத்த ரொம்ப கட்டாயமா இருக்கும். புரிஞ்சு முடிவா அவர் நிச்சயமா அந்த காலத்திலயும் கையில் வச்சு பழக்கம் படிக்கக்கூடாது. புத்தகத்தில் தான் படிக்கணும். ஒரே ஒரு பாடத்தை நல்லா படிச்சு நல்லா வாசிக்கணும். 2 வாசிப்பு கொடுக்க நல்லா புரியும் பாடம். 6வது முடிச்சோன்னு 7வது படிக்க சொல்லுவேன். 7வது அந்த அதே சப்ஜெக்ட், ஒரே சப்ஜெக்ட், அது முடிச்சோன்னு 8வது படிக்க சொல்லுவேன், ஒரே சப்ஜெக்ட். அப்புறம் பாருங்க, 9வது பாடம் ஆசிரியர் எடுக்கலன்னா கூட அவனுக்கு நல்லாவே புரியும், சூப்பரா புரியும். அவனுக்கே புரியும். அவன் வாசிக்கும் போதே அவனுக்கு புரியும் பாடம். ரொம்ப ஈஸியா இருக்கும். இது அந்த சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல ஆனா என்னன்னா, உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க குழந்தைக்கு நிச்சயமா இந்த இது பலன் கொடுக்கும். நம்பர் 1. 2வது தடுமாற்றம், குழந்தைகளுக்கு ஆர்வம் இருக்காது. சில குழந்தைகள் தமிழ் ரொம்ப நல்லா படிக்கும், ஆங்கிலம் படிக்காது. சில குழந்தைகள் மேக்ஸ் ரொம்ப நல்லா போடும், சோசியல் சயின்ஸ் பிடிக்காது. சில குழந்தைங்க சயின்ஸ் நல்லா இருக்கும், இங்கிலீஷ் பிடிக்காது. ஸோ இப்படி அந்த ஆர்வம் இல்லாத ஒரு இருக்கும். அதுல என்னால அந்த மாதிரி ஆர்வம் இல்லாம இருக்குன்றது நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. ஆனாலும் இப்ப அந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பாடத்துடைய முக்கியத்துவத்தை சொல்லணும். தமிழ் எடுத்துக்கங்க. தமிழ் உலகத்தின் மூத்த மொழி.
பழமையான மொழிகளில உயிர்ப்போடும் உயர்வோடும் இருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் நம்ம உச்சரிப்பு. தமிழோட உச்சரிப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கு, முழுமை பெற்ற உச்சரிப்பு. ஏன் வடமொழி வந்து இன்னைக்கு தோத்து போய் மந்திர மொழியா இருக்கு, அது ஒரு பொது மொழியா பொது வழக்காடு மொழியாக இல்லைன்னா அதோட காரணம் வந்து அவங்க உச்சரிப்பு அப்படியே போய் நிற்கும், மேல கீழே இறங்கி மக்கள் நிற்கும், அடி மேல நிற்கும். நல்லா பாத்துக்கோங்க. தமிழ் அதாவது ஒரு ஆனந்த் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து வடமொழி. நம்ம தமிழ்ல ஆனந்தம்னு இது பண்ணும், திலீப்னு போய் நிற்கும், திலீபன் மகாதேவ் அப்படின்னு மகாதேவன் கொடுத்துருவோம். ராவன் வாங்க ராவணன், ராமன் ராமன். புரியுதுங்களா? இதுதான் நம்மளுடைய உச்சரிப்பினுடைய உச்சரிப்பு. தமிழ் பேசும் அத்தனை பேருக்கும் நிறைய பேருக்கு வந்து இருதய நோய் வராதுன்றதெல்லாம் வந்து ஒரு அறிவியல் நடந்துட்டு இருக்குங்க. அந்த ஆய்வுலாம் நடந்துட்டு இருக்கு. அந்த உச்சரிப்பினுடைய முழுமை அதிகமா நல்லா சரியா இருக்கிறதுனால தமிழ் மொழி வந்து இன்னைக்கு டார்வின் தியரி படி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்ல வந்து இன்னைக்கு சூப்பரா ஒரு ஒரு பொது மொழியா உலகத்துக்கு அத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. வடமொழி நம்ம இந்தியர்கள் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இங்க வந்து சமஸ்கிருதத்துக்கு போட்டின்ற மாதிரி ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல நம்ம யோசிச்சுட்டு வேண்டாம். தமிழ் வந்து அவ்வளவு மூத்த மொழி. அது மட்டும் இல்லாம உலக மொழிகளிலேயே பாத்தீங்கன்னா இலக்கியம் அமைப்பதற்கு கிட்டத்தட்ட 11 இலக்கணங்கள் கொண்ட ஒரே மொழி தமிழ். வேற எந்த மொழியும் இவ்வளவு இலக்கணங்கள் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய மொழி தான் தமிழ். இப்படி ப்ரமோட் பண்ணணும். அடுத்து ஆங்கிலம் வந்து உலக பொது மொழி. இன்னைக்கு வந்து உலக அறிவு, ஒட்டுமொத்த அறிவு ஆங்கிலத்துல இருக்கு. நம்ம தமிழோட இது கூட ஆங்கிலத்துல இருக்கு. நிறைய உலக மற்ற வெளிநாட்டுக்காரர்கள் வந்து நம்ம தமிழை எப்படி படிக்கிறாங்கன்னா ஆங்கிலம் வழியா தான் படிக்கிறாங்க. அதுல ஆங்கிலம் வந்து உலக பொதுமொழி. உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துலயுமே வந்து அது வந்து ஜெயிக்கும். சோ அந்த மாதிரி ஆங்கிலத்தை ப்ரமோட், கணக்கு அறிவியல் எல்லாருமே ஒரு மாதிரி பெருமைக்குரிய மொழியா பாடமா தான் சொல்லிடுவாங்க. ஆனா அடுத்து வரது சோசியல் சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், இந்த 3 இருக்காது. இதோட முக்கியத்துவம் என்ன சொன்னா வந்து ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. நீங்க அந்த யூபிஎஸ்சி தேர்வு இருக்கலாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறாங்க. அந்த ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு வந்து அந்த மெயின் எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2000 மார்க். 2000 மார்க் இந்த டாப்பர் வராங்க பாத்தீங்களா, டாப்பர் அகில இந்திய முதல் மாணவரா வராங்க பாத்தீங்களா, தேர்வு பெறாங்க பாத்தீங்களா, அவங்க அதிகபட்சமா எடுக்கிறது 1500 மார்க் தான். ஆனா அந்த 2000 மார்க்ல கிட்டத்தட்ட 900 மார்க் வந்து இந்த ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, இந்த சிவிக்ஸ், இந்த சோசியாலஜி, அது வந்து மேல படிக்கும்போது சோசியாலஜின்னு வரும், பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு வரும். இதுல வருது இந்த 900 மார்க் கிட்டத்தட்ட 45% வந்து இந்த மார்க் தான். மொத்தமே 60% எடுக்கிறவங்க வந்து 60%, 70% எடுக்கிறவங்க தான் வந்து டாப்பரே வராங்க. ஆனா அது 45% வந்து இந்த சப்ஜெக்ட், இந்த 3 சப்ஜெக்ட். ஸோ இப்படி வந்து நீங்க அந்த சப்ஜெக்டை ப்ரமோட் பண்ணி அந்த ஆர்வத்தை குழந்தைகிட்ட தூண்டணும். புரியுதுங்களா? மூணாவது இருக்கிற ஒரு தடுமாற்றம், இந்த கரண்ட் ஸ்டேட்டஸ் அந்த குழந்தைங்க வந்து தடுமாற்றி இருக்கிற ஒரு முக்கியமான காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்மளால அது முடியாது, நமக்கு அந்த சப்ஜெக்ட் வராது அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும், ஆர்வம் இருக்கும். ஆனா இன்னும் நமக்கு முடியாது, அது வந்து நமக்கு புரியல, நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கு, அதை உடைக்கணும். நான் நினைக்கிறேன் ஒரு குழந்தை 45 மார்க் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வெறும் 45 தான். நீங்க வந்து 45 பெரிய மார்க்கே கிடையாது, 90 தான் பெரிய மார்க், 95 தான் பெரிய மார்க். யோசிக்காதீங்க. உங்க குழந்தையோட அச்சீவ்மெண்ட்ல வந்து 45 பெரிய மார்க், அவ்வளவுதாங்க. உங்க குழந்தைகிட்ட வந்து நீங்க அதை கேட்கணும். இந்த மற்ற எல்லா சப்ஜெக்டை விட இந்த சப்ஜெக்ட்ல மட்டும் எப்படி 45 மார்க் நீ வாங்கின. உங்க குழந்தைக்கு வந்து ஒரு தேடலை உருவாக்குறாங்க. இந்த முருங்கை மரம் நட்ட உடனே கிளைய நட்ட உடனே அப்படி ஏதாவது தூக்கு வர மாட்டீங்களா, அந்த மாதிரி ஒரு துணல் வந்து உங்க குழந்தைகிட்ட வரணுங்க. அதை நீங்க செய்யணும். அதை நீங்க செய்யும் போது உங்க குழந்தை வந்து அந்த 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 தேடும். நமக்கு எப்படி அது முதல்ல அதை நம்பணும். நீங்க அந்த அளவுக்கு நீங்க பேசணும், நீங்க ப்ரொமோட் பண்ணணும். அந்த 45 எப்படி எடுத்த, அதை எப்படி உன்னால அச்சீவ் பண்ண முடிஞ்சது, ஹையஸ்ட் மார்க்கா உன்னால எப்படி அச்சீவ் பண்ண முடிஞ்சது, அந்த குழந்தைகிட்ட திருப்பி பேசி அந்த குழந்தைக்கு ஒரு தேடலை உருவாக்கும். புரியுதுங்களா? அதை நம்பணும். நமக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் வரும், அந்த சப்ஜெக்ட் வந்து டாப் மார்க் தான், வேற எந்த சப்ஜெக்டும் நீங்க ப்ரமோட் பண்ணாதீங்க. டாப்பா எடுத்த அந்த மார்க் மட்டும், அந்த 45 மார்க் எடுத்ததுல அதை மட்டும் நீங்க ப்ரமோட் பண்ணுங்க. நீங்க பாருங்க, இது எல்லாமே அறிவியல் இருக்கு, உளவியல் முறையில். குழந்தைகளுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம ப்ரமோட் பண்ணும்போது அது ஒரு குறிப்பிட்ட அளவில், அதாவது ரொம்ப பெருசா இல்லாம சின்னதா இல்லாம அந்த குழந்தை நம்புற அளவுக்கு நீங்க ப்ரமோட் பண்ணீங்கனாலே போதுங்க. உங்க குழந்தை வந்து அந்த தேடலை உருவாக்கி நமக்கு ஏதோ பிடிச்சிருக்கு, நாம வந்து இதுல அச்சீவ் பண்ண முடியும்னு பாருங்க. இதேதான் நான் சொல்றேன். அடுத்து வர எக்ஸாம், அதுக்கு அடுத்து வர எக்ஸாம் பாருங்க, டெஃபினட்டா சொல்றேன், மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த ஒரு சப்ஜெக்ட்ல குழந்தைங்க வந்து மேல ஏறிட்டாங்க வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்ட்ல தானே அப்படியே ஒண்ணு பின்னாடி வந்துடும். இப்படி வந்து இந்த குழந்தைங்கள இந்த கரண்ட் ஸ்டேட்டஸ்ல இருந்து நாம வந்து குழந்தைங்களை
வெளியே கொண்டு வரணும். அது வந்து நார்மலா ஒரு பொதுப்படியான ஒரு கல்வி கற்றல் அந்த இதுக்கு வந்து கொண்டு வரணும். இதை கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து நம்ம முதல் அந்த பயிற்சி பட்டறையோட முதல் நாள் வந்து நம்ம அதை பேச போறோம், நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதை தாண்டி இன்னும் நிறைய தடுமாற்றங்கள் குழந்தைங்களுக்கு இருக்கு. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 இருக்கு. ஆனா அதை தாண்டி பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ண நம்ம வந்து ஒவ்வொரு செஷன்லயுமே இந்த கடைசி ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் வந்து டிஸ்கஷன் வரும். நிறைய உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் வந்து சொல்ற மாதிரி இருக்கும். அப்போ இன்னும் சில தடுமாற்றங்கள் வரலாம், தெரியலாம். அடங்கம் இருக்கிற குழந்தைகள் இருக்கு, எதுக்குமே அடங்காது, ஸ்கூல்லயும் அடங்காது, வீட்லயும் அடங்காது, பெற்றவங்களை மதிக்கவே மதிக்காது. அந்த மாதிரி குழந்தைங்களை கூட நம்ம கொண்டு வரலாம் சார், படிப்புல கொண்டு வரலாம். அதுக்கும் வந்து வழிமுறைகள் இருக்கு. நாம அதை பத்தி எல்லாம் கூட ஆய்வு பண்ணி நிறைய விஷயங்களை வச்சிருக்கோம். அந்த குழந்தைங்களை கூட நாம கொண்டு வரணும். ஒரே ஒரு விஷயம் தான் பாருங்க, குழந்தைங்களுக்கு என்னைக்கு வந்து நம்மளால முடியும், நமக்கு இதுதான் வாழ்க்கை, நம்மளுடைய எதிர்காலம் இதை வச்சுதான் நம்ம நிர்ணயம் பண்றது அப்படின்ற ஒரு ஆர்வம், ஒரு எண்ணம், ஒரு என்ன சொல்றது, ஒரு வைராக்கியம் வந்து அந்த குழந்தையை உருவாக்குறது ரொம்ப முக்கியம். முதல் பாடமே அதுதான். அப்படி நம்ம உருவாக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களை தடுக்கவே முடியாது, நம்ம யாருமே தடுக்கவே முடியாது. அவங்களுடைய வெற்றி பயணம் வந்து அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். நீங்க அதுக்கப்புறம் வெறும் கைடாவும் ஒரு ஒரு பொறுப்புள்ள ஒரு அப்பா அம்மா அந்த மாதிரி ஒரு பெற்றோரா நடத்துறது மட்டும்தான் அதுல முக்கியம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்க குழந்தையோட கற்றல் அந்த நடவடிக்கையோ அந்த கற்றல் பயணத்தை வந்து யாருமே தடுக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து முதல் நாள் பயிற்சியில வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம், நம்ம சொல்றோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் வே கிடையாதுங்க. நான் தயவுசெய்து எல்லாத்தையும் அப்படியே மொத்தமா கொட்டி கூடையில போட்டு கவுத்துற மாட்டேன். எல்லாமே வந்து ஒரு டிஸ்கஷன், ஒரு இதுவா இருக்கும், தீர்வுகளோட இருக்கும், எத்தனைக்கும் தீர்வுகள் இருக்கும், வழிமுறைகள் இருக்கும், எல்லாத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். நன்றி, வணக்கம்.